வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். இன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் கரு தரிக்கும், கரு தங்கும் என்பது இதற்கு விளக்கம். இன்றைக்கு சுப முகூர்த்த தினம். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரை ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரை யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:59 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:15 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:20 வரை உத்திர நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:15 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று மாலை 4:20 வரை சித்த யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:20 வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ, எப்படி செய்தீர்களோ அந்த வேலையை அதன்படியே நீங்கள் தொடர்ச்சியாக ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க் என்ற விதத்தில் நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான தடங்களோ ஏற்படாதுங்க. சரிங்களா? நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உயர்வான நாளுங்க. உங்களுடைய மனதின் எண்ணப்படி யாருக்கும் தீங்கு செய்யாமல், அதனால் கிரகங்களின் நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்னாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல வெற்றி பெறும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் வேண்டி நீங்கள் ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாள்.
இன்றைய நாளில் உங்களுக்கு வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அது மாதிரி மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. பசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் தென்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வமும் திறமையும் வெளிப்படுறதுக்கான இன்னைக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு செய்யறதுக்கு உங்களுக்கு முடிவு தெரிய வருங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய நட்பு வட்டாரங்கள், புதிய நண்பர்கள் அல்லது ஆசான்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அல்லது பழையவர்களது நீங்கள் சந்திக்கிறதுக்கான சூழல் ஏற்படுங்க. அப்படி சந்திக்கும்போது குடும்ப நலன் கருதி அவர்கள்ட்ட உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பகிர வேண்டாம். சரிங்களா? இன்றைய நாளில் நண்பர்களிடம் குடும்ப ரகசியத்தை பகிர வேண்டாம். அதிகாரிகளிடத்தில் நன்னடத்தையை இன்னைக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வருங்க, மேலதிகாரிகள்கிட்ட. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2ங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது மாதிரியே நடக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் சில மாற்றங்கள் அப்பப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும். மிதுனம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும் மனைவியின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த நாளுங்க இன்னைக்கு. இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் படி உங்கள் திறமையை வெளிப்படுத்திய காரணத்தினால அந்த திறமைக்கு கிடைத்த வெற்றிக்கு கிடைத்த பணம் ஆக எல்லாமே 1 by 1 இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அல்லது மூதாதையர்கள் சொத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் இன்னைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு பார்க்கலாம். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் எண்ணப்படி நன்மைகள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சிறு பயம், அச்சம் இதெல்லாம் இருக்கும். என்ன செய்கிறது, இப்படிலாம் செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்ற ஒரு எண்ணங்களில் ஒரு தோய்வு இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு, மனத்தில் ஒரு தோய்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு அந்த முடிவுகள் நன்றாக இருக்கும். துணிச்சலான முடிவு எடுப்பீங்க, அதனால் மனசு உற்சாகமாகிடும். சரிங்களா? இன்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் வளர்ச்சி அடையும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பகை, ஆமாங்க, யாரிடமும் உதவி கேட்காத நிலை, அதனால் மற்றவர் உங்கள் மீது பகை கொள்ளக்கூடிய நிலையாக நினைக்கி இருக்கும். நீங்கள் யாரிடமும் எதுவும் வாங்கி உங்களுக்கு அது மாதிரி எண்ணம் இல்லை.
இருந்தாலும் உங்கள் மீது அடுத்தவருக்கு பகை உணர்வு, பொறாமைன்னு சொல்லுவோம்ல, அதன்படி இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்றைய நாள் யாரிடமும் கோபம் கொள்ளாமலும் யார் மனதையும் புண்படும் அளவுக்கு பேசாமலும் மௌனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிடும். அதனால் இன்றைய நாள் மட்டும் எதையும் தாங்கும் இதயம் படைத்து கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது இந்த சிம்ம ராசி அன்பர்கள். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில காரியங்களுக்கு முடிவு தெரியாமல் இருந்த விஷயம்லாம் இன்றைக்கி எப்படி முடிக்கலாங்கிறது ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மற்றவர்கள் மத்தியில் அதிகரிப்பதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உங்களை இன்றைக்கி அடுத்தவர்கள் மதிப்பாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். இந்த நாளில் அனுபவம் தாங்க மனிதனுக்கு பாடம். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி கிடைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். காரியத்தில் வெற்றி பெற்று சந்தோஷ நிலையை அடையும் பொழுது அமைதி வேண்டும். அதாவது ஒரு மனிதனுக்கு அதிக சோகம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் என்ற ஒன்று வந்த பிறகு புயலுக்கும் பின் அமைதி என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை புரிதல் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய தீர்வில் சிறு மாற்றங்கள் செய்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். யாருக்கும் ஒரு பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை இன்றைக்கி தீராது, அதில் ஒரு மாற்றம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மிக சிறந்த உயர்ந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. உங்களுடைய மனதிலே 1008 பிரச்சனை, குழப்பம் எல்லாமே இருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை தெரியக்கூடிய நாளாகவும், இது இப்படி தான், இதை இப்படி செஞ்சாதான் நல்லது என ஆணித்தரமான முடிவு எடுக்கக்கூடிய மிக சிறந்த நன்னாளாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது நன்மையில் முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு தூர பயணமாவது அல்லது பெரும் பயணமாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும். ஆனால் பயணத்தால் நன்மை உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மனக்குழப்பம் தெளிவு பெறக்கூடிய மிக உயர்ந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனைவியின் ஆதரவு பொதுவாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிது. குடும்பத்தினர் கணவன் மனைவி ஒற்றுமை, நெருக்கம் இதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் செலுத்தக்கூடிய மிக உயர்ந்த நாளாக இருக்கும் இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணப்பிரச்சனையில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு தீரும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே தொட்டதெல்லாம் நன்மையே. ஆமாங்க, இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி நடக்கும், எல்லாம் நன்மையாக முடியும், அதில் மாற்றம் இல்லை. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன உறுதி தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சில காரியங்கள், சில நிகழ்ச்சிகள் இன்று மனதுக்கு பிடிக்காமல் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் இன்றைய நாள் அதெல்லாம் தாங்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். மன
உறுதி கிடைக்க வேண்டிய மிக உயர்ந்த நாளுங்க. சரி பார்த்துக்கலாம், நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலர் வேலையை விட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடினமான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த சூழலை வெளியில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மன தளர்வு என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு தேவையில்லை. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரசு உதவியாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் உதவியாக இருக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் இருந்து வந்த வலி பிரச்சனைகள், அதாவது இடுப்பு வலி, கால் வலி, இந்த வலிகள் இன்று காணா போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவர்களால் அங்கே பாராட்டப்படுகிறது, மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தி உங்களுக்கு கேட்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். மற்றவர் மத்தியில் உங்களுடைய பெருமை வெளிப்படும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம். அதே போல் இன்னைக்கு உங்களுடைய பெருமையை குழந்தைகளே பேசுவாங்க. எங்கள் அப்பா தான் செஞ்சார், எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க, எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு குழந்தைகள் பெருமைப்படுறது கூட உங்களுக்கு நடக்கும். அதனால் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு மனசு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் உடைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனைவியை அனுசரித்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செயல் நீங்கள் செஞ்சதுனாலையும் உங்களுடைய தெய்வ அம்சம் இருக்கக்கூடிய நாள் தான். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய நஷ்டம் ஏற்படுவது இருந்தது ஒரு சின்ன விஷயத்தோட போயிடுச்சுங்கும் போது அது உங்களுக்கு நஷ்டம்தான் இருந்தாலும் அது ஒரு சின்ன மேட்டரோட, அதாவது 1,00,000 ரூபா லாஸுங்கும் போது அது ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபாயில் அதை போயிடுச்சுனாக்கா அது சந்தோஷம் தானே. அது மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்றைய நாள் பெரிய நட்டமாக வேண்டிய விஷயம், ஆனால் அன்னைக்கு நட்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசு புதுசாக வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு விலை உயர்ந்த பொருள்களை தேடுறதுக்கான வாய்ப்பு வருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனதுக்கு ஓய்வு தேவைக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனதிலே ஒரு ரணம், அந்த ரணத்தை மறைக்க சிறு ஓய்வு. மனது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் உடல் தெளிவாக இருந்தால் தான் மனதோட சேர்ந்து வாழும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் இன்றைய நாள் மனச்சோர்வு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் உடலுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் சிறு இழுபறியான நிலைமை எடுக்கும். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பம், மனக்குழப்பம் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் ஏற்படும். சரிங்களா? இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார், காத்தருளுவார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.